வணக்கம். தமிழின் சிறப்பு என்ற பகுதியினூடாக நாங்கள் நலவன்பா பாடல்களை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்று 6வது பாடல். இந்த பாடலுடைய சுருக்க கருத்தை பார்த்தோம்னு சொன்னால், வேதவியாசரால் வினவப்பட்ட வினாவிற்கு தருமர், அதாவது கலக்கத்துக்கான காரணம் என்ன என்று வினவுகின்ற வேளையில தருமர் கூறிய பதிலாக இந்த பாடல் அமைந்துள்ள இந்த பாடல் நாங்கள் பார்ப்போம். அப்படின்னு சொன்னால், அம்பொற் கைலைக்கே ஆகத்து அரவு அணிவர் தம் பொற்படைக்கே தமியனாய் எம்பியை போக்கினேன் என்றுரைத்தான் பூதலத்தும் மீதலத்தும் வாக்கு நேர் இல்லாத மென்னன்று இந்த பாடல் நிறைவேறுகின்றது. இந்த பாடலும் கொண்டு கூட்டல் முறையில நாங்கள் பொருளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடல் நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அதுல பூதலத்தும் மீதலத்தும் என்ற வரி எடுப்போம். பூதலத்துன்னு சொன்னா இந்த பூ உலகிலும், மீதலத்தும் சொன்னா தேவர் உலகிலும், வாக்கு நேர் இல்லாத மென்னன் சொன்னால் உண்மை பேசுவதில் தனக்கு நிகரற்றவனாக விளங்குகின்ற, உண்மை பேசுவதில் உட்கருத்து சிறந்து விளங்குகின்ற தரும மென், வாக்கு நேர் இல்லாத மென் தருமராசன் வேதவியாசரிடம் அம்பொற் கைலைக்கே, அந்த கைலை மலைக்கு அழகிய அந்த வெள்ளியம் கிரி, அந்த வெள்ளியிலான அந்த ஆடு அரங்கமுடைய அந்த அழகிய கைலைக்கு ஆகத்து, அந்த கையிலே ஆகத்து அரவு அணிவர் தம்பொற் படைக்கு அப்படின்னு சொன்னால், ஆகம் என்றால் மார்பு, அந்த மார்பிலே அரவு என்றால் பாம்பு, பாம்பை அணிகலனாக அணிந்துள்ள அணிந்தவராகிய சிவபெருமானுடைய அந்த பொற்படைக்கு, பொற்படைன்னு சொன்னால் அந்த பாசுபதம் எனப்படுகின்ற படைக்கலத்தை பெற்று வருவதற்காக எம்பியை முன்போக்கினேன், எம்பியை தமியனாய் எம்பியை முன்போக்கினேன் என்றுரைத்தான் சொன்னால், அதாவது தனியாளாக என்னுடைய எம்பியன் சொன்னால் என்னுடைய தம்பியாகிய அர்ஜுனனை முன்னர் அனுப்பினேன் என்று கூறினான் என்று இந்த பாடல் நிறைவேறுந்தார். இந்த பாடல் சுருக்க அந்த பொருளை நாங்கள் தொகுத்து பார்ப்போம். அப்படின்னு சொன்னால், பூ உலகத்திலும் தேவர் உலகத்திலும் வாய்மை பேசுவதில் தனக்கு நிகரற்றவனாக சிறந்து விளங்குகின்ற தர்மராசன் வேதவியாசரிடம் அழகிய அந்த கைலை மலையிலே வீட்டிருக்கின்ற மாலையினை, அதாவது பாம்பை அணிகலனாக அணிந்து வீட்டிருக்கின்ற சிவபெருமானிடத்து அந்த பொன்னாலாகிய படைக்கலமாகிய பாசுபத அஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்னுடைய சகோதரனாகிய அர்ஜுனனை நான் முன்னர் அனுப்பினேன், அவன் இன்னும் மீண்டு வரவில்லை, அதனால் கலக்கமடைகின்றேன் என்று கூர்ந்ததாக இந்த பாடல் அமைகின்றது. இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அம்பொற் கைலைக்கே ஆகத்து அணிவர் தம்பொற் படைக்கே தமியனாய் எம்பியை முன் போக்கினேன் என்றுரைத்தான் பூதலத்தும் மீதலத்தும் வாக்கு நேர் இல்லாத மன் என்று இந்த பாடல் நிறைவேறுகின்றது.